கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. முன்ன ஒரு காலத்தில் பூமியில் ஐஸ் கட்டியாக இருந்துச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு, வெஜிடேஷன்றது உருவாச்சு. அப்புறம் நம்ம எவால்வ் ஆன மனுஷங்கள்லாம் வந்தோம். கிளைமேட்னு ஒன்று இருந்துச்சு. அது சிஸ்டமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சம்மரில் வெயில் அடிக்கும், வின்டரில் மழை பெய்யும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சம்மரில் நல்லா மழை பெய்யுது, வின்டரில் நல்லா அடித்து தள்ளுற மாதிரி வெயில் அடிக்குது. எல்லாம் நம்மளால தான். நம்ம பண்ண அதிகப்படியான டீஃபாரஸ்டேஷன் அண்ட் நம்மளோட வண்டியிலேருந்து வெஹிக்கல்லேருந்து வர்றது அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வர புகைகள்னால எர்த்து அதோட நார்மலாக ஆகிற சூடை விட அதிகமான அளவு சூடாக ஆரம்பிக்குது. இந்த பூமி சூடாகிறது தான் நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். பூமியோட டெம்பரேச்சர் ரைஸ் அப்படின்றது கடந்த 100 வருஷத்தில் 1°F அதிகமாயிருக்கான். இது சின்னது தான். ஆனால் அதனால் ஏற்பட்ட இம்பேக்ட் அப்படின்றது பெருசாக இருந்திருக்கு. நம்ம பார்க்குறோம். ஐஸ் கிளேஷியர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பனிக்கட்டிகள்லாம் உருகுதுன்னு பார்க்குறோம். ஓஷன்னு சொல்லக்கூடிய கடல் நீர் அளவு மட்டம் அப்படின்றது அதிகமாகுதுன்றத பார்க்குறோம். அதிகப்படியான வறட்சி ஏற்படுது. அண்ட் சில இடத்துல அதிகப்படியான மழையும் வெள்ளமும் ஏற்படுதுன்றத பார்க்குறோம். உதாரணத்துக்கு உத்தரகாண்டில் 2023-24 கட்டத்தில் மேகவெடிப்புன்றத ஒரு விஷயத்த பார்த்தோம். அதிகப்படியான மழை ஒரு இடத்துல பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அங்கே மான்சூன் டிலே ஆச்சு. அதே நம்ம தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா ஹீட் வேவ்ஸ் வந்துச்சு. நம்ம ஹீட் வேவ்ஸை டிசாஸ்டராக அறிவித்தோம். அதாவது வெப்ப அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதிகப்படியான சூடு இங்கேயும், அதிகப்படியான மழை அங்கேயும் இருந்தது. இதை தான் நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். UNFCCCயோட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் மீட்னு சொல்லி அதில் முக்கியமான பாலிசி மேக்கர்ஸ், அதாவது ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க அண்ட் அதுக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மக்கள் அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுற சில பேர்லாம் சேர்ந்து உலக லெவலில் இருக்க முக்கியமானவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து பாண்டில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க 2017. இதில் கிளைமேட் சேஞ்சை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னும், அது கூட சேர்ந்து டிசாஸ்டர் ரிஸ்க், அதாவது பேரிடர் குறைப்பை எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கலந்து ஒரு மெக்கானிசமாக அந்த மீட்டிங் நடக்குது. அதை செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறாங்க. 2030க்குள்ளே அந்த டிசாஸ்டர்ன்ற பேரிடர்களை குறைக்கிறது என்னென்ன பண்ணலாம், அதுக்கான மெஷர்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அந்த மீட்டிங்கில் பேசினாங்க. காரணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல், அதாவது கோல், பெட்ரோலு இது மாதிரியான பொருட்களை நம்ம எரிக்கும் போது அதுலேருந்து எமிட் ஆகிற கேஸ் அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூட வளிமண்டலத்தை பாதிக்கும். இது போக நம்ம அதிகப்படியான மரங்கள் வெட்டுறோம், காடுகள் அழிக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுலேருந்து வர வெஹிக்கல் எமிஷன்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பூமியோட நார்மலான டெம்பரேச்சரை அதிகப்படியான அளவுக்கு ரைஸ் பண்ணி விட்டுருது. இதனால என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது சீபெட்ஸ், அதாவது அதிகப்படியான கிளேஷியர்ஸ்ன்னு சொல்லக்கூட பனிக்கட்டிகள் உருகிறத பார்க்குறோம். கடலோட மட்டம் அளவு அதிகமாகிறத பார்க்குறோம். அண்ட் அதிகப்படியான வெப்ப அலைகள் வீசுறத பார்க்குறோம். அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைட்ஸ் இந்த மாதிரியான கேஸஸ்லாம் ஒன்ஸ் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அங்கே அந்த ஹீட்டை, அங்கே இருக்கிற ஹீட்டை ட்ராப் பண்ணி இன்னும் ஹீட் ஆக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த காருக்குள்ளே போய் நம்ம உட்காந்தோம் சம்மர் டைமில் அப்படின்னா அந்த சூடு உள்ளே நம்ம அதிகமாக ஃபீல் பண்ணுவோம் வெளியே விட. அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் பூமியிலையும் நடக்கும். இது இன்னமும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு விவசாய நிலம் இருக்குது அப்படின்னா அதில் பூச்சிகள், அதாவது பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது வளர்கிறதுக்கு வார்மாக, அதாவது கதகதப்பான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் அப்படின்றது அங்கே இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச்னால அதிகப்படியான சூடு ஏற்படுறதுனால இந்த வார்ம் அப்படின்ற அந்த கண்டிஷன்றது ஒரு நிலத்துலேருந்து இன்னொரு நிலம் வரைக்கும் அதிகப்படியான ஸ்ப்ரெட்டிங்கிறது இருக்கிறதுனால இந்த பூச்சிகளோட அதிகமும் தாக்கமும் அங்கே ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விளைச்சல் கண்டிப்பாக பாதிக்கும். முன்னவே சொன்ன மாதிரி சம்மர் டைமில் அதிகப்படியான மழையும், வின்டர் டைமில் அதிகப்படியான சூடும் மாறி மாறி நடக்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். சில இடங்கள் ஈரமாக இருக்கிற இடம் இன்னும் அதிகமாக ஈரமாகுது, காஞ்சு போன இடம் இன்னும் அதிகமாக காஞ்சு போகுதுன்றதையும் நோட்டீஸ் பண்ணுறோம். மழையோட அளவு, அதாவது ரெயின்ஃபால் பேட்டர்ன் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம விவசாயம் பண்ணுவோம். ஆனால் இப்போது மழையோட அளவுன்றதே அதிகப்படியாக மாறி இருக்கு. நம்ம வெப்ப அலைகள் அதிகமாக வீசுதுன்றதை பார்க்குறோம், வறட்சின்றது அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ விவசாயம் ரொம்பவே பாதிக்கப்படும். 1900ங்களுக்கு அப்புறம் இந்த சீ லெவல், அதாவது கடல் மட்ட அளவு உயர்வு அப்படின்றது 0.1லேருந்து 0.25% அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வருஷம் அதிகமாகுன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. கடற்கரையில் இருக்க நிலங்கள் எல்லாமே மூழ்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படும். நம்ம பார்த்த ஸ்மால் ஐலாண்ட்ஸ் எல்லாம் முழுகுது அப்படின்ற மாதிரி, அது மாதிரி சில இடங்கள் மொத்தமாகவே அழிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ஏற்படும். ஆர்டிக்கில் பனி உருகுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு காரணம் அங்கே அதிகப்படியான சூடு ஏற்படுறதுனால. செஞ்சுரி முடியறதுக்குள்ளவே அங்கே ஐஸ் ஃப்ரீ கண்டிஷன் ஆகிடும், கடலாகவே மாறிடும்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, மிட்டிகேஷன்ஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, கிளைமேட் சேஞ்சுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதை அட்ரெஸ் பண்ணணும். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் காரணம் அப்படின்னா, அப்போ அதை குறைக்கணும் இல்லையா? அடாப்டேஷன்ஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஒரு இடத்துல அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுனாலவே இந்த கிளைமேட் சேஞ்சை மொத்தமாக குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதெல்லாமே ஒரு தனிநபர்லேருந்து மொத்தமாக நம்ம உலகமே சேர்ந்து முயற்சி பண்ணாதான் முடிகிற ஒரு விஷயம். என்னலாம் நம்மளால பண்ண முடியும்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபாசில் ஃபியூல்ஸ்னால தான் அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் இருந்துட்டுருக்கு. அதை குறைச்சிட்டு நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னு சொல்லக்கூடிய கிரீனர் சோர்ஸஸான சோலார் எனர்ஜி, ஹைடல் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகலாம். எனர்ஜி சேவிங் டெக்னிக்ஸ்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணாமல் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம். லைட் நம்ம யூஸ் பண்ணலன்னா அதை ஆஃப் பண்ணலாம். ஃபேன் யூஸ் பண்ணலாம்னா அதை ஆஃப் பண்ணலாம். அண்ட் சில எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடியது அண்ட் சஸ்டைனபிளாகவும் இருக்கக்கூடியது. இதனால பொல்யூஷன் அப்படின்றது அதிகப்படியாக ஏற்படாது இல்லையா? அந்த மாதிரியான அல்டர்னேட்டிவ்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது, ஏசி யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம தனிப்படையாக ஒரு காரோ பைக்கோ யூஸ் பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே வெஹிக்குலர் எமிஷன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கண்டிப்பாக கன்சப்ஷனை குறைக்கணும். அதை ரீயூஸ் பண்ணி, ரீசைக்கிள் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த கட்டாயமான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது கண்டிப்பாக அதனால் குறையும், பொல்யூஷன் குறையும். எல்லாத்துக்கும் மேலே திருப்பி மரங்களை நட்டணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை அழித்து பயன்படுத்திட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம அதிகமாக பண்ணுறது மூலமாகவே கார்பன் டை ஆக்சைடை ட்ராப் பண்ணுற இந்த மரங்களோட கெப்பாசிட்டின்றது அதிகமாகும். பொல்யூஷன் அதனால் கண்ட்ரோல் ஆகும். மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளோடது ரொம்ப முக்கியமான கடமை தான். ஏன்னா மண்ணில் இருக்கிற நார்மலான வளமும், அரிப்பு மாதிரியான விஷயங்கள் நடக்காததோட தன்மையும் மக் மரங்கள் வளர்க்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவுமே கண்டிப்பாக பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கண்ட்ரோல் பண்ணும். வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்னு பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான டாபிக் தான். வாட்டர் ஷெட்டுன்றது ஒரு சின்ன குறிப்பிட்ட இடம். அந்த இடத்துல வந்து ஒரு நீர் வளம் இருக்கும். அதாவது ஒரு பாண்டாக இருக்கலாம், ஒரு லேக்காக இருக்கலாம், மழைநீர் தேக்கமாக இருக்கலாம், இல்லை ரிவராக கூட இருக்கலாம். அந்த இடத்துல போய் நீர் கலக்கும். ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருக்க மக்கள், அந்த நிலம், அங்கே இருக்க மாடு மனைகள் அண்ட் அந்த தண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமாக பாதுகாக்கிறது, அதை சரியான அளவு பயன்படுத்துறது, அதுக்கு எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம கங்கா ரிவர் பேசின் எடுத்துக்கலாம். அங்கே போகிற அந்த பெரிய ரிவராக இருக்கட்டும், சேனல்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீம்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க ரிசோர்ஸஸ் லேண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கிறத வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கங்கா ரிவர் பேசின் அப்படின்னு சொல்லலாம். ஆக அங்கே காமனாக ஒரு ட்ரைனேஜ் சேனல் அப்படின்னு இருக்கதும், மெயின் ரிவர் ஸ்ட்ரீம் இருக்கும். அது இல்லாமல் குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸும் இருக்கும். அந்த இடத்த பாதுகாக்கணும் அப்படின்னா, அங்கே கண்டிப்பாக மரங்கள் நிறையா வளர்க்கணும். ஃபார்மிங் ப்ராக்டிஸ்னு சொல்லக்கூடியது மண்ணோட வளத்தை வந்து பாதுகாக்கணும். அங்கே இருக்க விளைநிலச்சலை பாதுகாக்கணும். அந்த தண்ணி மாசுபடாமல் பாதுகாக்கணும். இது எல்லாமே நம்மளோட கடமை தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். நிறைய மரங்கள் நட்டுவோம். இது மாதிரியான எக்கலாஜிக்கல் பேலன்சிங் ப்ராக்டிசஸ் எல்லாம் நம்ம அங்கே பண்ணுவோம். முதல் விஷயம் நம்ம இதை வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுவோம் அப்படின்னா, டீலினேட் பண்ணணும் பவுண்ட்ரீஸை. எந்த அளவுக்கு இந்த ட்ரைனேஜ் பேசின் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். எதெல்லாம் ஏரியா நம்மளோடது இதுக்குள்ளே அடங்குதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க ரிசோர்ஸஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தண்ணியோட ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது நேச்சுரலாக நம்ம அங்கே இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை நம்ம க்ரியேட் பண்ண அந்த குட்டி குட்டி டேம்ஸ் அந்த மாதிரியான சிஸ்டம்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் லேண்ட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, டோட்டல் லேண்டோட ஏரியா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அங்கே இருக்க மண் என்ன, மண்ணோட வளம் என்ன, மண்ணுக்கு அரிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கா, அங்கே நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்டர்னலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமா, ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அங்கே என்னென்ன இருக்குன்றதை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தண்ணியை தான் நம்ம முக்கியமாக பேசுகிறோம். தண்ணியோட பலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுருக்கணும். அங்கே இருக்க தண்ணியோட பேஸ் லைன் அடிமட்ட லெவல்லேருந்து மேலே எவ்வளோ இருக்குன்ற அந்த கணக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியான்னு பார்க்கும்போது 1970ஸ்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துட்ருக்கு. இதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ட்ராட் ப்ரான் ஏரியான்னு சொல்லக்கூடிய வறட்சி நிலத்தில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது, அதுக்கப்புறம் டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இன்டிகிரேட்டட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே தண்ணி இருக்கிற இடத்துல எந்த மாதிரி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இங்கே சாயில் கன்சர்வேஷன் பற்றி பேசியிருக்காங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றியும் பேசியிருக்காங்க. அடுத்து முக்கியமான டாபிக் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நிறைய லட்சம் மக்கள் வாழ்கிற இந்த பூமியில் எல்லாருக்குமே க்ளீன் வாட்டர் சப்ளைன்றது கிடச்சிட்ருக்கான்னு கேட்டால் இல்லை. சில பேரால் பைப்டு கனெக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 21ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இந்த தண்ணி பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்ருக்கு.
அப்போ நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டால், வீணாகிற மழை தண்ணியை சேகரிக்கிறது. இதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெய்கிற மழையை ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா, அதாவது நீர்பிடிப்பு இடத்துல, அது மொட்டை மாடியாக இருக்கலாம், இல்லை தரையில் ஒரு பாண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இங்கெல்லாம் அதை சேர்த்து வைக்கிறது மூலமாக ஃப்யூச்சரில் நமக்கு தேவைக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்க முடியும். நமக்கு நேச்சுரலாக தெரியும் இந்த மழை தண்ணி எவ்வளோ சுத்தமானது அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு க்ளீன் வாட்டர் அல்டர்னேட்டிவாக நமக்கு இருக்கும்னு சொல்லலாம். அதிகப்படியான மழை ஒரு இடத்துல பெய்யும்போது, அங்கே சாயில் எரோஷன் ஏற்படும். அது மண் அரிப்பு ஏற்படும். இல்லைன்னா அங்கே வெள்ளம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு மேன்மேடாக நம்ம சில கேட்ச்மெண்ட் ஏரியாஸை இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் நமக்கு பயன்பாட்டுக்கு உதவும். ஒரு அல்டர்னேட்டிவ் வாட்டர் ஸ்டோரேஜ் சோர்ஸ் சிஸ்டமாக நமக்கு அது கண்டிப்பாக இருக்கும். பூமியில் இருக்க தண்ணியோட லெவல் இருக்குல்ல, அது ஆக்வாஃபர்னு சொல்லுவாங்க. அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணலாம். எந்த அளவு தண்ணி சேமிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பயன்பாடு இருக்கும். கொஞ்சம் அளவு சேமிக்கிறோன்னா அது வீட்டு பயன்பாடுக்கு யூஸ் பண்ணலாம். அதிகப்படியாக சேமிக்கும்போது அது இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு கூட யூஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் யூஸ் ஆகும்னு நம்ம பார்க்கும்போது, கண்டிப்பாக தண்ணியை சேமிக்கிறதுக்கு மூலமாக கிரவுண்ட் வாட்டர் டேபிள்னு சொல்லக்கூடிய அண்டர் கிரவுண்டில் இருக்க தண்ணியோட அளவு அப்படின்றது அதிகமாகும். ஸோ முன்னவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்ம தேக்கி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பயன்பாடுன்றது இருக்கும். அதிகப்படியாக இருக்கும் போது அதை இண்டஸ்ட்ரியலைசேஷன் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கம்மியாக இருக்கும் போது நமக்கு தேவையானது இந்த விளைச்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இரிகேஷன்னு சொல்லக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை நம்மளோட தோட்டத்துக்கு, இல்லை நம்ம வீட்டுக்கு பயன்பாடுக்கு பயன்படுத்திக்கலாம். முக்கியமா தண்ணி பற்றாக்குறை அப்படின்றத நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ரூஃப் டாப்ல சேவ் பண்ற மாதிரியானதா இருக்கலாம். இல்ல செக் டேம்ஸ் மாரி கட் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம். போர் வெல் இல்லன்னா டக் வெல்லுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கலாம். பெர்குலேஷன் டேங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொட்டிகள்ல நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். ஆக மழை நீர் ஒரு இடத்துல தேக்கப்படும். அங்கேருந்து அது அண்டர் கிரவுண்டுக்கு போய் அங்க ஸ்டோர் ஆயிடும். இதுதான் அந்த சிஸ்டம். அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கான்செப்ட் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அண்டர் கிரவுண்டில் அப்படின்னும்போது கல்லுக்கட்டை, அதுக்கப்புறம் மண் இதெல்லாம் அங்கே போட்டு நிரப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே தண்ணியை சேமிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏரின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் அப்படின்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான். இந்த ஏரி அப்படின்றது ஒரு நீர்த்தேக்க இடம் தான் இல்லையா, அங்கே மழை நீர் தேங்கும். அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் தான் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இப்போது ஒரு கண்ட்ரி வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அங்கே இருக்க மேனுஃபேக்சரிங் செக்டாரும் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் அதிகமாகணும். அது அதிகமாக அதிகமாக நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதனால் பெனிஃபிட்ஸ் மட்டும்தானான்னு கேட்டால் கண்டிப்பாக பூமியை மாசுபடுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சில கண்ட்ரீஸ் டெவலப்டாகவும் இருக்குது, சில கண்ட்ரீஸ் டெவலப்பிங்கில் இருக்குது, சில கண்ட்ரீஸ் டெவலப்பே ஆகாமல் இருக்குது. டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம பண்ணும்போது அதுக்கான கன்சீக்வன்சஸை நம்ம நோட் பண்ணாமல் தான் இது நாள் வரைக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அதை நோட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அதை பண்ணாமல் போனதுனால தான் தண்ணி தேக்கங்கள், அதாவது ரிவர்ஸாக இருக்கட்டும் இல்லை லேக்ஸாக இருக்கும், அதெல்லாம் பொல்யூட் ஆகிருக்கு தண்ணியால். ஏர் பொல்யூஷன் நடந்திருக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனால் அப்படின்னு பார்க்குறோம். இது இண்டஸ்ட்ரியலைசேஷனாலும் ஆகியிருக்கலாம், இல்லை நம்மளோட வெஹிக்கல் எமிஷனாகவும் இருக்கலாம். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் போகிற வேஸ்ட்டஸ் அதெல்லாம் மண்ணை பாதித்து லேண்ட் டிக்ரடேஷன் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்து பண்ணும்போது அதில் இருக்க பெனிஃபிட்ஸை மட்டும் இல்லை, அதனால் பொட்டென்ஷியல் ஹசார்ட்ஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம அசஸ்மெண்ட் பண்ண வேண்டியது முக்கியம். அதுதான் நம்ம என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படும்ன்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஃப்யூச்சரில் ஏதாவது வருமானு ப்ரிடிக்ட் பண்ணணும். எந்த அளவு இருக்கும் அப்படின்றத, அதாவது எக்கனாமியோ என்வாயன்மெண்ட்டோ இல்லை ஒரு சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷனை எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படின்றத எவாலுவேட்டும் பண்ணணும். அதுலேருந்து நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஃப்யூச்சருக்கு டெசிஷன் மேக் பண்ணலாம். இதை நம்ம சரியான முறையில் பண்ணுறது மூலமாகவே நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அதாவது என்வாயன்மெண்ட்டும் பாதுகாக்கப்படும், எக்கனாமியும் க்ரோ ஆகும், சொசைட்டியும் டெவலப்டாக இருக்கும். இதில் சில ப்ராசஸ் இருக்குது. அது ஒரு 8 ஸ்டேஜ் ப்ராசஸ்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று பார்ப்போம். முதல் ப்ராசஸ் ஸ்க்ரீனிங்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்வாயன்மெண்ட் அசஸ்மெண்ட் வேணுமா அப்படின்றத செக் பண்ணுறது. எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் என்வாயன்மெண்ட் அசஸ்மெண்ட் தேவையானா இல்லை. சில ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுக்கு அந்த அளவுக்கு இம்பேக்டே அது ஏற்படுத்தாதுன்னும் போது அதுக்கு தேவையில்லை. அண்ட் அது சைஸை பொறுத்தும் அதோட தன்மையை பொறுத்தும் மாறும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அது ஒரு கெமிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அதனால் ஃப்யூச்சரில் அது பக்கத்தில் இருக்க ரிவருக்கு அந்த கெமிக்கல்ஸ் போய் கலந்து இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா அங்கே என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது ஸ்கோப்பிங் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அங்கே என்ன என்வாயன்மெண்டல் இஷ்யூ ஏற்படும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தான் ஸ்கோப், அதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அதில் இன்வால்வ் ஆகிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அண்ட் அங்கே இருக்க பப்ளிக் பீப்புள்ஸ் கிட்டேயும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க.
அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரினால அங்க இருக்க ஏர் குவாலிட்டியோ, இல்ல அங்க இருக்க வாட்டர் ரிசோர்ஸோ பாதிக்கப்படுமே ஆனால் அத தான் சொல்றாங்க. அடுத்து இம்பேக்ட் அசஸ்மெண்ட். இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பார்க்கும்போது, அங்க நடந்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அது நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணுவாங்க. சில டூல்ஸ் அது சம்மந்தப்பட்ட டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தண்ணி எந்த மாரி மாறியிருக்கு, மாறலாமா அப்படின்றது எல்லாமே இங்க தான் பண்ணுவாங்க. ஸோ, இது மூலமா ஷார்ட் டெர்ம்ல என்னென்ன மாரி வந்து இம்பேக்ட் ஆகும், லாங் டெர்ம்ல இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் இத வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து மிட்டிகேஷன். மிட்டிகேஷன் அப்டின்னும்போது ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னால என்வாயர்மென்டல் இம்பாக்ட் ஏற்படுது, அது நெகட்டிவா ஏற்படுது அப்டின்னும்போது, அத எப்படி குறைக்கலாம்? அத எப்படி தடுக்கலாம்? அப்டின்றதெல்லாம் இதுல வந்து பாப்பாங்க. விஷயம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாதிப்ப ஏற்படுத்துதா? ஆர் ஏற்படுத்தியிருக்கா? அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு வேள அது ஏற்படுத்துருச்சுன்னா, அத எப்படி குறைக்கலாம்? அப்படின்னு 2ண்ட் ஸ்டேஜ்ல பாப்பாங்க. 3 ஸ்டேஜ்ன்னு பார்க்கும்போது, ஒரு வேள அது ஏற்பட்டிருக்கு. அத நம்ம எப்படி வந்து திருப்பி கொண்டு வரலாம்? அதுல ஏதாவது உயிரினங்கள் உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்றதெல்லாம் அசஸ்மென்ட் பண்றது இந்த மிட்டிகேஷன் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். அதாவது அங்க இருக்க மக்கள், அங்க இருக்க கம்யூனிட்டி பீப்பிள்ஸும், அதுல இன்வால்வ் ஆகுற ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சேர்ந்து மீட்டிங்ஸ் நடத்தி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல எதுலயாவது மாற்றங்கள் ஏற்படுத்தலாமா? அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. டிபேட் பண்ணிப்பாங்க. அது மூலமா ஒரு இண்டஸ்ட்ரிக்கும், இல்ல அதுல இன்வால்வ் ஆகுற அந்த கவர்மெண்ட்டுக்கும், அந்த இண்டஸ்ட்ரிய பத்தின பொட்டன்ஷியல் இது தெரியும். அடுத்து ரிப்போர்ட்டிங். இப்ப நெறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே ஒரு தொகுப்பு மாதிரி போட்டு வெளியிடுவாங்க. இத தான் என்வைரன்மென்டல் இம்பாக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மிட்டிகேஷன் மெஷர்ஸ் இருக்கும். பப்ளிக்ல அது என்ன மாரி இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் என்ன சொன்னாங்க, அதுலேருந்து என்னென்ன பொட்டன்ஷியல் ஹசார்ட்ஸ் வந்திருக்கு, இதுன்னு இதுவரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பு மாரி எடுத்துருவாங்க. அடுத்த ப்ராசஸ் டெசிஷன் மேக்கிங். இனிமே தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குது அப்டின்னா, அத வந்து அப்ரூவ் பண்ணலாமா? இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ட அப்ரூவ் பண்ணுவோமா? இல்ல இந்த ப்ராஜெக்ட்ட மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிடலாமா? அப்டின்றதெல்லாம் இந்த ப்ராசஸ்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குன்னு பர்ட்டிகுலர் அத்தாரிட்டீஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இத கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது அ செயல்பாடு பண்ணிட்டாங்க அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட் அந்த என்வைரன்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ல சொன்ன மாதிரி கண்டிஷன ஃபாலோ பண்ணி இருக்கா அப்டின்றத செக் பண்ணுவாங்க. அத மானிட்டரிங்ன்னு சொல்லலாம். அத கம்ப்ளையன்ஸ் அதாவது அது கூட ஒன்றி போய் அந்த என்வைரன்மென்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சரியா தான் அது வந்து நடந்துட்டு இருக்கா? அந்த இண்டஸ்ட்ரி வந்து அவங்க சொன்ன மாரி அந்த ரெகுலேஷன்ல அந்த அளவுல தான் வந்து பொல்யூட் பண்றாங்களா? அந்த அளவுல தான் அவங்களோட பொல்யூஷன் லெவல்ன்றது இருக்குதா? இந்த அளவுல தான் அவங்களோட ப்ராஃபிட்ன்றது இருக்கா? இந்த அளவுல தான் அவங்க உற்பத்தி பண்றாங்களா? அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ரெகுலரா அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது நடக்கும். அத வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. இதனால கண்டிப்பா அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரினால பொட்டன்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபியூச்சர்ல ஏற்படாது. ஆக என்வாயர்ன்மென்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ன்றது முக்கியமான்னு கேட்டா, கண்டிப்பா முக்கியம். அங்க இருக்க லோக்கல் பீப்பிள்ஸ டெசிஷன் மேக் பண்றதுக்கு நம்ம இன்வால்வ் பண்றோம். இது ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ, அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்டின்னா, அதனால ஏற்படுற ஹசார்ட்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் இஷ்யூஸ வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆர் இனிமே வரலாம் அப்டின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனால, மாசுபாடு அப்டின்றது கண்ட்ரோல் ஆகும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்டின்றது போபால் கிராஸ் ட்ராஜடி நடந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறத்துலேருந்து தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் என்வைரன்மென்டல் புரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 86 வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2006ல வந்து என்வைரன்மென்டல் இம்பாக்ட் அசஸ்மென்ட் நோட்டிஃபிகேஷன்னு சொல்லி போடுறாங்க. அதுல வந்து சில இண்டஸ்ட்ரீஸ வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா, அது ஒரு மைனிங் ப்ராஜெக்ட்டாவோ, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்டாவோ, தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டாவோ, ரிவர் வேலி, மல்டி பர்ப்பஸ், இரிகேஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டாவோ, நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்டாவோ இருந்தால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது, இல்ல சில இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ஹசார்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அத எல்லாமே அதுக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பா இஐஏ ரூல்ஸ்க்குள்ள வந்து தான் ஆகும் அப்படின்ற மாதிரி. இதுலயும் கேட்டகரி ஏ, கேட்டகரி பின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. கேட்டகரி ஏ அப்படின்னும்போது, அதுல வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மென்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க. அவங்க அப்ரூவ் குடுத்தா மட்டும் தான் அந்த ப்ராஜெக்ட்ட நம்ம வந்து செயல்படுத்த முடியும். இதே மெக்கானிசம்ல தான் ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லயும் கேட்டகரி பின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதுக்குள்ள சில ப்ராஜெக்ட்ஸ் வரும். குட்டி, குட்டி ப்ராஜெக்ட்ஸ் வரும். அத வந்து ஸ்டேட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் டீம் அதாவது கமிட்டி வந்து பார்ப்பாங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் அப்ரூவ் பண்ணும். அடுத்து மெஷர்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. இது சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ பத்தி தான் பேசிக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும், பீப்பிள்ஸ்க்கும் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ வந்து 15 வருஷத்துல மீட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால பாவர்ட்டி, ஹங்கர் அண்ட் எக்கனாமிக் குரோத் எல்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி குடுத்துருக்காங்க. பரிபாடான்ற ஒரு வில்லேஜ். இது வந்து மகாராஷ்டிரா, குஜராத் பார்டர்ல இருக்கு. அவங்க வந்து யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ வந்து அட்டெயின் பண்ற மாதிரி அவங்களோட ஃபாரஸ்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கன்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. நோட்டபிளா நம்ம அத பத்தி சொல்லணும் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான்.
ஆனா, அங்க இருக்க மக்கள் கூட்டா சேர்ந்து அந்த காட வந்து பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் குடுத்துருக்காங்க. 1990க்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அங்க இருந்த காடு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதோட பசுமை தன்மைய இழக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க மரங்களோட வளம்ன்றது குறையுது. வாழ்வாதாரம்ன்றது பாதிக்கப்படுது. அங்க இருக்க பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறதுனால, சாராயம் காய்ச்சுற வேலைய வந்து செய்றாங்க. அது மூலமா வருமானம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்குது. இத பார்த்து அங்க இருந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்த ஒரு இளைஞர் அவரோட பேரு சைத்ரம் பாவர் அப்படின்னு சொல்லி, அவர் பேசிக்கலி அந்த கிராமத்த சேர்ந்தவர் தான். இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டு, ஆனா அது வேண்டான்னு அத ரிஜெக்ட் பண்ணிட்டு, இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு சொல்லி இருக்கவரு. இவங்க சேர்ந்து ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மென்ட் ஸ்கீம்னு ஒண்ணு வந்து போடுறாங்க. அது மூலமா அங்க இருக்க வாட்டர் சோர்ஸ் அப்படின்றது பாதுகாக்கப்படுது. விவசாயம் மேம்படுது. அங்க இருக்க மக்களுக்கு லிட்ரசி அதாவது படிப்பறிவு அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் அங்க இருக்க டெய்ரி அண்ட் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ரொம்ப இல்ல. அங்க இருக்க அந்த குட்டி, குட்டி விஷயங்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால மக்களுக்கு வருமானம் அப்படின்றது கிடைக்குது. பாவர்ட்டிய ஓரளவுக்கு குறைச்சுட்டாங்க. அண்ட் அங்க பட்டினி அப்படின்ற விஷயம் இல்ல. இன்ஈக்வாலிட்டின்றது இல்ல. நான் முன்னவே சொன்னேன். பெண்களும், ஆண்களும் சேர்ந்து அங்க வந்து வொர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஃபாரஸ்ட் மேனேஜ்மென்ட் ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா? ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மென்ட் ஸ்கீம். இது பத்தி பார்த்தோம் அப்டின்னா, அங்க இருக்க வில்லேஜ்ல இருக்க ஒவ்வொரு குடும்பமும், ஒரு ஆள வந்து இந்த ஃபாரஸ்ட் புரொடக்ஷன் கமிட்டிக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புவாங்க. அவங்கள்ல சிலர் அந்த காட பாதுகாக்கிறதுக்கு வாட்ச்மேனா இருப்பாங்க. அதுக்காக அந்த கிராம மக்கள்ல இருக்க ஒரு குடும்பமும் தலா ரூ. 3 மாசத்துக்கு வந்து ஒதுக்கி வைப்பாங்களாம். ஆக அந்த வாட்ச்மேனுக்கு ரூ. 100 சம்பளம் மாசத்துக்கு. அவங்க முதல்ல அந்த காட்டுல என்னென்ன வெஜிடேஷன் இருக்கு, என்னென்ன விவசாயம் செய்ய முடியும் அப்படின்றத மேப் பண்றாங்க. அதாவது பவுண்டரி ரெஜிஸ்டர் பண்றாங்க. இத வந்து பிளான்ட் டைவர்சிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன விளைச்சல் பண்றாங்க, அந்த காட்டுல என்னென்ன வளங்கள் இருக்குன்னு இந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது எல்லாருக்குமே. மாடு மேய்க்கிறது, அது கிரேசிங் அப்படின்றத வந்து மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே 30 நாள் தான் பண்ணணும். அதுவும் 50 ஏக்கருக்கும் கம்மியா இருக்க இடத்துல தான் பண்ணணும். வருஷம் வருஷம் அந்த இடத்த வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சில சில விஷயங்கள அது வந்து செய்றாங்க. சப்போஸ் அவங்க அத மீறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ரூ. 1000 வரைக்கும் அதுக்கு பெனால்டி போட்டிருக்காங்க. அங்க சில டேம்ஸ் கட்டியிருக்காங்க. செக் டேம்ஸ் மாதிரி குட்டி குட்டியா கட்டியிருக்காங்க. ஸோ தட் வாட்டர வந்து கன்சர்வ் பண்றதுக்காக. இவங்க பண்ற முயற்சியெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் அவங்களுக்கு ரூ. 1,00,000 வரைக்கும் நிதியுதவி பண்ணியிருக்கு. ஸோ அங்க இருக்க விமென்ஸ் அதாவது பெண்கள் இந்த லிக்கர்ன்னு சொல்லக்கூடிய சாராயம் காய்ச்சுற வேலைய விட்டுட்டு, ஜாகரின்னு சொல்லக்கூடிய இந்த வெல்லம் உற்பத்தி அண்ட் அத வந்து விக்கிறது, இந்த மாதிரியான தொழில்ல வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாரி முயற்சி செய்றதெல்லாம் பார்த்து அங்க இருக்க லோக்கல் என்ஜிஓஸ், ஜன் சேவா கமிட்டீஸ்ன்னு சொல்லி இவங்கலாம் அங்க இருக்க மக்களுக்கு படிப்பறிவு சொல்லிக் குடுக்கறதுக்காக கேம்ப்ஸ் மாரி போடுறாங்க. இது போக ஃபிஷ் ஃபார்மிங் கோஆப்பரேட்டிவ்ஸும் அங்க வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. ஸோ அங்க இருக்க பெண்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கான வேலை வந்து கிடைக்குது. மொத்தமாவே அந்த காட்டோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு 445 ஹெக்டேர்ஸ் தான். இந்த 445 ஹெக்டேர்ஸ்குள்ளயும் இவங்கள தாண்டி வேற எந்த ஒரு ஹியூமன்ஸோ, அனிமல்ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டடா உள்ள வராத மாதிரியும் பாதுகாத்தாங்க. இல்லீகல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. அங்க இருக்க பயோடைவர்சிட்டி அதாவது விலங்குகளும், அதோட டைவர்சிஃபிகேஷனும் அதிகமாயிருக்கு. அங்க இருந்த தண்ணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணியோட குவாலிட்டியும் சரி, அண்ட் அளவும் சரி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ எப்படி ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்ணலான்ற மாரி குடுத்துருக்காங்க. நம்ம முன்னவே பார்த்தோம். கோல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத ரிப்போர்ட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி. இத வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். எந்த அளவுக்கு குரோத் இருக்கா? ஆர் டிக்ளைன் ஆயிருக்கா? அப்படின்றத பொறுத்து. ஸோ, அதன்படி இந்த சென்சஸ் எப்ப எடுத்திருக்காங்கன்னு புக் ஃபேக்ட் படி தெரியல. அதுல ஸ்வீடன் ஃபர்ஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் 2025ல ஃபின்லாந்து தான் இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தான் ஸ்வீடனும், டென்மார்க்கும் இருக்காங்கன்னு சொல்லி. G7 கண்ட்ரீஸ்ல ஜெர்மனியும், ஃப்ரான்ஸும் வந்து முன்ன இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யுஎஸ் 42வது இடத்துல இருக்கும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசியால டாப் பெர்ஃபார்மர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஜப்பான் முன்னாடி இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியும். இந்தியா வந்து இன்னைக்கு 2025 படி 99த் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா புக் ஃபேக்ட் படி 116 அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டாபிக் வந்து ரீசென்ட் டைம்ல டிஎன்பிசில கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்கன்றத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். அந்த பிஒய்க்யூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.